நாம் தமிழர் கட்சியில் மகளிரணி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அவர் தாவேகாவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எக்ஸ் தளத்தில் காளியம்மாள் கணக்கு தொடர்பான போட்டோ வைரலாகி வருகிறது. உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன். இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்தா நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. தாவேகாவில் இணைந்து பணியாற்றும் வகையில் அக்கட்சிகளிடம் காளியம்மாள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகி வந்தது. எதிர்கட்சியில் தலைவர் தான் கொடியேற்றுவார், சுயநலவாதி. ஆனால் நம் கட்சியில் அப்படி அல்ல, தொண்டர்கள் தான் கொடியேற்ற வேண்டும். சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுற. சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து. நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி முட்டு கிண்ணத்துல சோறு கொடுத்தா போதும்னு அதை 3 டிவைட் பண்ணி 3 வேளையும் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட கழுதையா உழப்பனு. திரு காளியம்மாள் இன்று கட்சியில இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காங்க. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? அதுக்கு பல காரணங்கள், நான் இல்ல. அது அவங்களோட முடிவு, விருப்பம். அதை தாண்டி என்ன சொல்றது நமக்கு தெரியல. எனக்கு சூடு சோரணை இருக்குடா, உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. அது அவங்களோட முடிவு, விருப்பம். அதை தாண்டி என்ன சொல்றது நமக்கு தெரியல. இந்த பிள்ளை போட்டோ நான் யாருன்னு காட்டுறேன். இது பசிபிக் ஓஷன்ரா. பசிபிக் ஓஷன்ல இருந்து இங்க வந்திருக்கு. 10 வருஷம் ஸ்பை. தமிழரே இல்ல, தமிழச்சியே இல்ல இது. அடங்கம்மால இன்னும் சொல்ல போனா அவங்க நடிகர் விஜயை தாவேக்காவோட தவிர்க்கக்கூடிய விஜயை அவங்க பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்குது. நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டு நீங்க இன்னும் சொல்ல போனா லண்டனுக்கு அனுப்பி அங்க ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பையும் நாம் தமிழர் கட்சி முன்னோரு பண்ணுச்சு. எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை உன் கையாலேயே அழிச்சிட்டியே. எந்த அளவுக்கு போலித்தனமான ஆளா இருந்திருந்தா என்ன ஒரு பலியாடா ஆக்கி இந்த வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு இத்தனை நாளா இவன் என்ன ஆனாலும் கவலைப்படாம இருந்துட்டு இன்னைக்கு மட்டும் நிக்கிறியே. அப்போ ஒரு சமூக செயற்பாட்டாளர் வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காளியம்மாள்னா ஒரு அறியப்பட்ட முகமா எல்லா கட்சி தலைவர் பெருமக்களுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் அறிய அளவுக்கு முகமா ஆக்கி விட்டதுல கட்சி தான். அவன் எல்லாம் அடிச்சுக்கிட்டும் திட்டிட்டு தாமா இருக்கணும், இல்லன்னா அவன் தலைவன் ஆகிடுவான், நான் தொண்டன் ஆகிடுவேன். அதான் இவ்வளவு செஞ்ச நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு செஞ்சிருக்கு அப்படின்னும் போது வெளியில போற அளவுக்கு இன்னைக்கு அவங்களோட அந்த அறிவிப்புலையுமே அறிக்கையிலுமே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, எங்கேயுமே விமர்சனம் அப்படின்னு எதையுமே குறிப்பிடல. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். இத்தனை ஆண்டுகளாக தனக்கான ஆதரவு வட்டத்தை வெளிநாடுகளில் ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மூலியமாக கல்லா கட்டும் வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. இனிமே அந்த நாரப்பயலுக்கு இங்க வேலை கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆதரவு வட்டமானது இந்த காளியம்மாள் சீமானை நேரடியாக எதிர்க்க ஆரம்பித்தால் மாசம் அனுப்ப வேண்டியதை நிறுத்திரும் அப்படிங்கிற அந்த கான்சியஸின் அடிப்படையில் மட்டும்தான் சீமானை எதிர்க்காம இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கு. கதை இப்படி போகுதா? அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நகர்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. இல்ல கட்சியில இப்ப எல்லோருமே வெளியேறும் போது திரும்ப இல்ல இது நான் முற்றிலுமே மறுக்கிறேன். இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன எல்லாமே போச்சு. இது எல்லோரும் வெளியேறாங்க அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் திட்டமிட்டு செய்யப்படுது. யார் அந்த கருத்துருவாக்கத்தை செய்யறதுக்கு போயிருக்கான்னு பார்த்தா திமுக அரசு. காளியம்மாள் மட்டுமே போயிருந்தா கூட நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இப்ப ஒரு மாவட்ட அளவுல கீழ்மட்ட நிர்வாகிகள் அளவுல வெளியில போறாங்க. கட்சி விட்டு 100 பேர் போறாங்க அப்படின்னு செய்தியை போடுங்க. அதே போல 1000 பேர் கட்சிகள் வர்றாங்க செய்தியும் போடுங்க. காஞ்சிபுரத்துல உள்ள நிர்வாகி சொல்றாரு, ஜெயதீச பாண்டியன் வந்த கொள்கைக்கே, தமிழ் தேசிய கொள்கைக்கே இவங்க எதிரா பெரியாரை விமர்சிச்சு பாஜகவோட ஒத்து போற அளவுக்கு இவங்க போறாங்க. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். பிஜேபிக்கு பி டீம் எல்லாம் கிடையாது, மெயின் டீமே அவர்தான்.
அதான் மண்ணா அதேதான். எந்த இடத்துல பாஜக ஆதரவு செயல்படும் மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு விடுவேன். எச் ராஜா அவர்களை வந்து அறிஞரோ இல்ல பேரறிஞர்னு சொல்றதே வந்து விமர்சனமா பார்க்கப்படுதுல. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. ஹெச் ராஜாவோட அரசை நம்ம ஏற்கவும் இல்லை, நம்ம ஆதரிக்கவும் இல்லை. நீ யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் யாருன்னு உனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். எதுக்கு இந்த தேவையில்ல விளையாட்டுக்கெல்லாம்? வெளியேறி ஒருத்தங்க 4 பேர் போறாங்களா, 40 பேரை உள்ள கொண்டு வரணும். நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, மகளிர் பாசறை சார்பா தமிழ்நாடு முழுக்க 1000க்கும் மேலான இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம். அதுல மூலமா நாம் தமிழர் கட்சி கிடைச்சது 14,000 உறுப்பினர்கள். ஒரு நாள்ல ஒரு கட்சி 14,000 உறுப்பினர்கள் படுதுன்னா எவ்வளவு வளர்ச்சி பெறுதுன்னு பார்க்க வேண்டியதான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஆனா நாம் தமிழர் கட்சி 4க்காக வளர்ந்து கொண்டிருக்கு. அப்ப வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சியில இருந்து 4 பேர் வெளில போறாங்கன்னா 40 பேர் உள்ள வருவாங்க. வர்றவங்க இதே போல பேச்சாளராக வருவாங்க, கள பங்கேற்பாளர் வருவாங்க, அவங்க எல்லாவித ஆற்றலோடு வருவாங்க. கட்சி அவங்களை வளர்த்தெடுத்து வாழ்த்தெடுத்து நம்ம மேல கொண்டு போய் வைக்கும். பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? புதுசா சேர்றவங்க இன்னும் சிலர் கூட விமர்சனம் வைக்கிறாங்க. அரசியல்ல புதிதா வர இளைஞர்கள், ஆர்வத்துல வர இளைஞர்கள் தான் போய் சேர்றாங்க. என்ன மாதிரினா ஃபுல் டெரரா பைத்தியம். ஓரளவுக்கு அவங்க அங்க போயிட்டு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சு, யதார்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா கட்சி விட்டு வெளியேறாங்க. கட்சியை விட்டு வெளியே போகும்போது குணம் ஆயிட்டாங்கன்னா கட்சி விட்டு தானே அவங்க வெளியே போயிட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆனா அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துங்களா? அது போன்ற விமர்சனங்களும் வருதுல, அதற்கான உங்களோட பதில் என்ன? அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஏய் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இன்னைக்கு ஒரு தேவை வருது, இல்ல ஒரு மன மாற்றம் வருது, இல்ல வந்து மனத்துல சஞ்சலம் வருது, வெளியேறாங்க. வேற என்ன செய்ய முடியும்? எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. யாரு 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 இவங்களா? ஆமா, பாவம். காளியம்மாள் அவங்க விவகாரம் வரும்போது கூட இது குறித்து கேள்விக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து அது வந்து அவங்க விருப்பம் அப்படின்ற பதில் வந்து ஓகே, ஆனா இது வந்து கலையுதிர் காலம், போறவங்க போகட்டும் அப்படின்ற ஒரு என்னடா என்னமோ பேதி போற மாதிரி சொல்ற பதில் வந்து வந்தது. அது வந்து ஒரு தலைவர் இந்த மாதிரி சொல்லலாமா, அது போன்ற விமர்சனங்களும் வந்தது. அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்ல, அதாவது கட்சி மிக சரியா போய் கொண்டிருக்கு. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஏன்னா அண்ணன் வந்து உண்மையிலே வந்து தம்பின்னு சும்மா பேச்சு கூப்பிடல, உண்மையிலே தம்பி தான், உண்மையிலே உடம்புல தம்பியை தான் கருதுவார். ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. அது மாதிரி நம்ம கட்சியில ஒரு குலதெய்வம் இருக்கு, காளியம்மாள். நமக்கு அவ்வளவு உணர்வுபூர்வமா, அவ்வளவு உள்ளன்போடு நினைச்சு ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து வளர்த்து விட்டது அண்ணன் தான். உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்ன தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். இப்படி கட்சியில பல பேரை உருவாக்கி பல பேரை வந்து தூக்கி விட்டது அண்ணன் தான். எங்க அம்மா மேல சத்தியமா இன்னாது ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.